வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். சூப்பர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி டானில் இருக்கிற ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் அது. அது சம்மந்தமாக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது நல்லது அப்படின்றதால இந்த வீடியோவை நான் போடுறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். எப்படி ஆர்டர் ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது, நம்ம போடுற எந்த ஆர்டராக இருந்தாலும் சரி, அது ஸ்டாப் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் ஆர்டராக டார்கெட் எதாக இருந்தாலும் சரி, இல்லை பை ஆர்டர் செல் ஆர்டர் எந்த ஆர்டராக இருந்தாலும் சரி, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 3 நபர்களை ஒன்று சொல்கிறேன் நான். ஒன்று நீங்கள் ஒரு மொபைலை கையில் வச்சுக்கிட்டு ஆர்டர் போட போகிறீங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டரில் ஆர்டர் போட போகிறீங்க. இப்போ இந்த ஆர்டரை நீங்கள் எதில் போய் போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எந்த புரோக்கரோட அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த புரோக்கர் உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் தருவார். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்லேருந்து நீங்கள் ஆர்டரை போடுறீங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் ஆர்டர் போடுறது உங்கள் புரோக்கர்னுடைய ஆப்பில் இருந்து. அதுவே கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா உங்களுடைய புரோக்கர்னுடைய வெப்சைட்டில் இருந்து தான் நீங்கள் அந்த ஆர்டரை போடுறீங்க. இதுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கும் எக்ஸ்சேஞ்சுனா என்எஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லைன்னா எம்சிஎக்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அடுத்தது, நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே அது யாருக்கு போகும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் புரோக்கருக்கு போகும். உங்கள் புரோக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா அதை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவார். இதுதான் ஜென்ரல் அவுட்லைனு ப்ராசஸ். அப்போது உங்ககிட்ட இருந்து ஆர்டர் புரோக்கருக்கு போகுது, புரோக்கர்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இதுதான் ப்ராசஸ். இதுதான் லைன். இப்படி தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் நம்ம. இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கு 2 ஆர்டர் மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ண தெரியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, டாக்குக்கு 2 கலர் தான் தெரியுன்றாங்க. ஒன்று ப்ளூ, இன்னொன்று எல்லோன்னு நினைக்கிறேன். இந்த 2 கலர் தான் தெரியும், மற்ற கலர் தெரியாது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நான் சொல்கிறது, எக்ஸ்சேஞ்சுன்றது என்எஸ்சி, பிஎஸ்சி ஆர் எம்சிஎக்ஸ், எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சொல்லி, இந்த எக்ஸ்சேஞ்சுகளுக்கு 2 ஆர்டர் தான் தெரியும். ஒன்று பை ஆர்டரு, இன்னொன்று செல் ஆர்டரு. ஒரு ஆர்டரை கொடுத்தா அது பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அதை மட்டும்தான் அது கவனிக்கும். அது ஸ்டாப்லாஸ் ஆர்டரா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் ஆர்டரா அப்படின்றத பற்றிலாம் அதுக்கு கவலையே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டு, நம்ம டவுட்டுன்னு இல்லை, நம்ம நார்மலாக செய்கிறது, ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஒரு 20 ரூபா கீழே தள்ளி 80 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன, அது ப்ரைஸு கீழே இறங்கிட்டு வந்ததுன்னா 80 ரூபாய்க்கு அதை விற்றுரும். அப்போ அது என்ன ஆர்டரு? ஒரு செல் ஆர்டர். பேசிக்காக அது ஒரு செல் ஆர்டர். ஆனால் உங்கள் ஆப்பில் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் 80 ரூபான்னு என்ட்ரு பண்ணுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக அது பேக்ரவுண்டில் என்ன தான் அது ஒரு செல் ஆர்டர் தான். அது ஒரு 80 ரூபாய்க்கு வித்துரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு செல் ஆர்டர் தான் அது பேசிக்கலாக. ஆனால் உங்களுக்கு ஆப்பை டிசைன் பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஏதோ ஸ்டாப் லாஸு எப்படியோ இது எப்படின்னு தெரில அப்படின்ற மாரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களை போயிடுவீங்க. ஒன்றுமே கிடையாது, அது நம்ம இது பண்ணுறது தான். அப்போ அந்த ஸ்டாப் லாஸ்ன்றதில் 80 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறீங்க. போட்டுட்டு அது ஒரு ட்ரிகர் ப்ரைஸுன்னு இருக்கும். அது என்ன பண்ணணுன்னா ஸ்டாப் லாஸோட கொஞ்சம் ஏற்றி போடணும். அப்போ ஒரு 81க்கு ட்ரிகர் ப்ரைஸை போட்டுட்டு ஒரு 80க்கு ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டுடுறீங்க. இல்லைன்னா ட்ரிகர் ப்ரைஸை அதுவே அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கும் ஒரு சில ஆப்ஸ். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க, அது பை பண்ணியிருக்கிறீங்க, பை ஆர்டர், அது பை ஆர்டரில் தான் பை பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஆனால் ஸ்டாப் லாஸில் அது பையா செல்லான்னு நீங்கள் சொல்லலை, வெறும் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்குது, அதில் தான் போய் நீங்கள் என்டர் பண்ணீங்க. ஆனால் இது பேசிக்காக நீங்கள் லாங் பொசிஷன் வச்சுருக்கிறதால, ஏன்னா நீங்கள் பை பண்ணதால் நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர் தான்.
ஸோ அப்போ வந்து இதை வந்து புரோக்கர்னுடைய ஆப்லேருந்து புரோக்கர்னுடைய வெப் போர்ட்டல்லேருந்து நீங்கள் போடுறதால இது புரோக்கருக்கு போகும், புரோக்கருக்கு தெரியும் அது. ஸோ நீங்கள் போட்டிருக்கிறது வந்து செல் ஆர்டரா பை ஆர்டரான்னு தெரியும். அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டது வந்து நீங்கள் லாங் பொசிஷன் வச்சுருக்கிறதால அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறதால அது வந்து ஒரு செல் ஆர்டர் அப்படின்றத அவங்க வந்து புரோக்கர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு செல் ஆர்டராக எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து அது செல் ஆர்டராக தான் செல் ஆர்டராக வந்து என்ன பண்ணும், அந்த என்ன ப்ரைஸ் போட்டிங்களோ அந்த ப்ரைஸ் வந்த உடனே அது விற்றுரும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு உங்கள் புரோக்கர் வந்து உங்கள் ஆர்டர் அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புனாலும் அதுக்கு புரியாது அது என்ன ஸ்டாப் லாஸு அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டாப் லாஸு வந்து நீங்கள் லாங் பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து செல் ஆர்டர். அதுவே நீங்கள் ஷார்ட் பொசிஷன் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பைபேக் பண்ணணும். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பை ஆர்டர். ஸோ இதை வந்து டிசைட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் புரோக்கரு நீங்கள் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் இப்போ என்ன ஆர்டர் போட்டிருக்கிறீங்க ஸ்டாப் லாஸு, அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து செல் ஆர்டராக பை ஆர்டர்ன்றதை டிஸ்டிங்யூஷ் பண்ணி அதை வந்துட்டு பை ஆர்டராக இருந்தால் பை ஆர்டர்ன்ட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவார், செல் ஆர்டராக இருந்தால் செல் ஆர்டர்ன்ட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவார். அப்போ ஒரு ட்ரிகர் ப்ரைஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரிகர் ப்ரைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அனுப்பின உடனே அவர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிட மாட்டாங்க. அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வந்த உடனே அப்போ தான் உங்கள் ஆர்டரை வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அனுப்புவாங்க. உடனே எக்ஸ்சேஞ்சு அந்த உங்கள் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்த உடனே அது வந்துட்டு ஹிட் ஆகி உங்களுக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சில ஆர்டரை எக்ஸ்சேஞ்சு உடனே அனுப்பி விட்ருவாங்க. அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்சு வந்து இம்மிடியேட்டாக அது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிடுவாங்க. யாரும் உங்கள் புரோக்கர் இதில் தான் போடுறீங்க, உடனே அந்த புரோக்கர் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு அனுப்பிடுவாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்தமாரி ஸ்டாப் லாஸு இதெல்லாம் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கும் வந்துட்டு ட்ரிகர் ப்ரைஸ்லாம் வராது, அதையும் வந்து டைரெக்டாக அனுப்பி விட்ருவாங்க. அதேமாதிரி லிமிட் ஆர்டர் அதுக்கும் ட்ரிகர் ப்ரைஸ்லாம் கிடையாது, அதையும் டைரெக்டாக அனுப்பிவிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வர வரைக்கும் வச்சுட்டு அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆன உடனே தான் மார்க்கெட் போவாங்க. மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டுன்னு நான் சொல்கிறது NSE எக்ஸ்சேஞ்சு. புரியுதுங்களா அது? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். அதனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு பை செல் ஆர்டர் மட்டும்தான் தெரியும் NSE BSE MCXக்கு. ஆனால் உங்கள் புரோக்கர் தான் நீங்கள் போடுற ஆர்டரை வந்து பிரித்து அது என்ன விதமான ஆர்டர் அப்படின்றத வந்துட்டு அனுப்புவார். இப்போ அதுவே வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குது, உங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற கால் ஆப்ஷனுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 150 ரூபாயில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, அப்போ 150 ரூபா ஆன உடனே என்ன பண்ணணும், வாங்க செய்யணும் இல்லை விற்கணும்ல. அப்போ வந்து அது வந்து என்னது செல் ஆர்டர். அப்போ அது செல் ஆர்டராக தான் வந்துட்டு அதை வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு உங்கள் புரோக்கர் வந்து அனுப்புவார். இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வந்து லாஜிக்கு. இந்த இதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். இதை வந்து என்னுடைய இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய மிஸ்டேக் தான் நினைக்கிறேன், நான் ஒரு கிளியராக சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சில பேருக்கு டவுட் வந்து கமெண்டில் போட்டிருக்கிறாங்க. கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறேன் நான். சரி, அப்படி உங்களுக்கு அது கமெண்டில் புரியல அப்படின்னாச்சுன்னா இதை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா வந்து போடுங்க, நான் இந்தமாரி ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நன்றி.